நண்பர்களே வணக்கம் 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 வணக்கம். ஒரு 2 வீடியோ ஃபுல் வீடியோ ஸ்டெப் டேட் வளர்ப்பு தந்தை பாவங்கள் பரிதாபங்கள் இன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அதை ஒரு 2 சேனல் 2 இதாக போட்டிருந்தேன். ஒரு 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ. அதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் பார்த்துருந்தீங்க. அதில் ஒரு 3 நண்பர் இல்லை 3 சகோதரி 6 சகோதரர் யாரோ ஒரு 3 பேர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நடக்க கண்டி தானே நம்ம சொல்கிறோம், நடந்ததுனால தானே சொல்கிறோம். இந்த கதையை உங்கள்கிட்ட உண்மையான சம்பவம் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதுனால தானே உங்கள்கிட்ட சொல்கிறோம். நம்ம பொய் சொல்ல போகிறதில்ல. இல்லை, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு வெப் சீரிஸில் எனக்கு திருவண்ணாமலையில் ஒரு சுவாமிகள்ஜி கொடுத்த லீடு தான் அந்த வெப் சீரிஸ் டைரக்டர். அப்போ நீங்கள் எல்லாமே திரைப்படங்களில் காதல் தோல்வி, அதை அடுத்து என்ன சொல்ல, அது எங்கள் காலத்தில் இருந்து மௌன ராகம் படத்தில் இருந்து நினச்சிக்கோங்க. மௌன ராகம், ரஜினிகாந்த் நடித்த புதுக்கவிதை, இப்போ உங்கள் ஜெனரேஷனில் இருக்க, இப்போ இருக்க சின்ன பிள்ளைங்க ஜெனரேஷனில் இருக்க லேட்டஸ்டாக 96 இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குல்ல. காதல் தோல்விகள், மறுபடியும் அந்த காதலர்கள் சந்திப்பாங்க. அப்புறம் பார்த்தா கடைசியில் பார்த்தா காதலை நினச்சிக்கிட்டு இருப்பான், காதலுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. ஆனால் ஒரு அந்த பொண்ணு ஏதோ ஒரு கதை சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு அப்படி இப்படின்னு இருக்கும். குழந்தை இருந்திருக்காது, ஏதோ ஒன்று திருப்பி அந்த ஜோடி சேர்ந்துருக்கும். சுப முகூர்த்தமாக முடிச்சிருப்பாங்க கதையை. நான் சொல்கிற கதையெல்லாம் எப்படின்னா, இது வாழ்ந்த உதாரணம். 20 வருஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு கதாபாத்திரம் இது. என்னோட நண்பரோட வாழ்க்கையில் நடந்த விஷயம் இது. இப்பயும் கூட இருக்காரு. இப்போ அவரை நான் கட்டாயம் காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, அவரோட காதலி அந்த காதலியை கல்யாணம் பண்ண. ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப சேட்டைக்காரன், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சல்லித்தனமானவன் மதுரையில். அந்த டைமில் நான் சொல்ல வர்றது 95 அந்த ரேஞ்சில் நான் சொல்ல வர்றது. நாங்கள்லாம் ஒரு செட்டு. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி சேட்டைக்காரன் வாழ்க்கையில் சரி நம்ம விரும்பிட்டோம் ஒரு பொண்ணை, அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னும் போது, இங்கே இருந்தா சேர்க்கை சரியில்லை, ஏதாவது கேஸ் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிநாட்டுக்கு மலேசியாவுக்கு வேலை தேடி போகிறான். லீகலாக கிடையாது, இல்லீகலாக தான். டூரிஸ்ட் பெர்மிட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹோட்டலில் தட்டு கழுவுற வேலை, அந்த வேலை இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இல்லீகலை எப்படியாவது யாரையாவது பிடிச்சி இல்லீகல் பெர்மிட் எடுத்துடலாம்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். கடைசியில் அவன் யாருக்காண்டி போனான், இந்த பொண்ணுக்காண்டி போனான் பாருங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி நினச்சி தான் போனான் பாருங்க. போயிட்டு அவன் அங்கேருந்து திரும்புகிறான். இது நடந்தது 2000 வருஷம் நினைக்கிறேன். ஆமாம், 2000 வருஷம். 2000 வருஷத்தில் அவன் திரும்புகிறான். 98ல் போயிட்டு 2000 திரும்புகிறான். திரும்பி ஊருக்கு பார்த்தா, அப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ மொபைல் ஃபோன்லாம் கிடையாதுல்ல. லேண்ட்லைனு கடிதம் போக்குவரத்து தான். மொபைல் ரொம்ப ரேர். அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்தது ஜியோ சிம்லாம் கிடையாதுல்ல. அப்போ இருந்தது இந்த டாட்டா. அடுத்து ரிலையன்ஸில் அந்த 500 ரூபா ஃபோன் இதுதான். அப்போ அதுக்கு டெபாசிட் 15,000 ரூபா கட்டணும். பெரிய ஆள் தான் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அங்கேருந்து இங்கே தகவல் தொடர்பு ரொம்ப எடுக்க முடியல. இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்கும்போது இங்கே பார்த்தா அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் பண்ணவன் யார் அப்படின்னு பார்த்தா என் ஃப்ரெண்டு இருக்கான் பாருங்க. என் ஃப்ரெண்டோட நண்பர் தான். எப்படி பிரிச்சு பாருங்க. அவன் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இது ஊருக்கு போன பிறகு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்போ இதை யாரை சொல்றது? அந்த பொண்ணு மேலே தப்பு சொல்றதா, இல்லை அந்த பையன் மேலே தப்பு சொல்றதா, என் ஃப்ரெண்டு மேலே தப்பு சொல்றதா, யாருக்கு துரோகம் பண்ணா, யாருக்கு சகுனித்தனம் வேலை பண்ணா அப்படின்றத சொல்லுவார். அடுத்து நீங்க கேட்டிருந்தீங்க இன்னொரு கேள்வி. ஒரு மெசேஜ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எப்படி 3 பிள்ளைங்களோட ஏத்துக்கிட்டீங்களா, மறுபடியும் வரும்போது உங்க நண்பர் ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவன் ஒரு தற்கொலை முடிவுக்கு போயிட்டு இந்த வாழ்க்கையை வேணாம்னு சொல்லி போயிட்டான். போயிட்டு சென்னையில் பெரியபாளையம் ரோட்டில்
ஒரு ஆர்ஃபனேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் மறந்துட்டு அப்போ இந்த பொண்ணை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்படுறேன் இன்னொரு ஆள் மூலியமா. இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு, கொடுமைப்படுத்துகிறான் அவன் வீட்டுக்காரு அப்படின்னது உங்களுக்கு மனசு கேட்கல. ஏன் கேட்கலன்னா அந்த நாய்க்கு வந்து விதி அப்படி. விதி இருக்கு பார்த்தீங்களா, விதி. அது வந்து அந்த நாயோட விதி வந்து அப்படி. அவன் என்ன பண்ணிட்டான், உடனே மறுபடியும் அது வரைக்கும் கல்யாணம் பண்ணல, இல்லை வேணான்ட்டான். ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒருத்தன் இவன் ஒரு பிளே பாயின்னு வச்சுக்கோங்க. இவன் உண்மையை சொல்ல போனா ஒரு பிளே பாய். இவன் இந்த நான் சொல்றேன்ல ஜேடி செல்வம் சொல்றேன்ல, என் பேரு செல்வம் அவன் பேரு ஜேடி. ஜேடி அப்படின்றது அந்த மாஸ்டர் படத்துல வரும்ல, அந்த மாதிரி கேரக்டர். ரொம்ப ஒரு ஜாலியானவன், பாசிட்டிவானவன், எதை பற்றியும் ஃபேஸ் பண்ண மாட்டான், எதையும் துணிஞ்சு தைரியமாக ஃபேஸ் பண்ணுறது. அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திருப்பி வந்து என்ன பண்ணுறேன், எல்லாரோட பேச்சையும் மீறி அந்த பொண்ணை வந்து 3 பிள்ளைங்களோட கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறேன். எங்கே மதுரைக்கே கூப்பிட்டு வந்துடுறேன். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. 3 பிள்ளைங்களோட மதுரைக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். பெத்தவங்களோட பையனை பெத்தான் பார்த்தீங்களா, அவங்க அம்மா அப்பாவோட ஞாபகம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. செத்து போயிட்டாங்க அவங்க. என்னது மகன் வந்து 3 பிள்ளையோட ஒரு வேலை கூப்பிட்டு வந்துட்டானா அப்படின்ட்டு. எங்க அம்மானால அவங்க அம்மானால வெளியே தலை காமிக்க முடியல. இதெல்லாம் உண்மை. 20 வருஷம் ஆச்சு அவன் கூப்பிட்டு வந்து. இன்னைக்கு அந்த பிள்ளைங்கெல்லாம் பெரிய பிள்ளைங்களா ஆயிடுச்சு. இன்னைக்கு அவனுக்கு என் வயசு தான் 53 வயசு, 52 53 வயசு ஆச்சு. என்னோட ஒரு வயசு பெரியவனா இருப்பான்னு வச்சுக்கோங்க. 53 வயசு ஆச்சு. இன்னைக்கு பாவம் அனாதையா இருக்கான். அந்த பிள்ளைங்க கொஞ்சம் கூட இவன் அப்பான்றதை ஏத்துக்கிறவே இல்லை. அவன் யாரை காதலிச்சு மனப்பூர்வமா மனைவி நினைச்சு வாழ்ந்தானோ அந்த பொண்ணையும் தப்பு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைங்க, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை, அதோட வாழ்க்கை, மகன் அப்படி வாழ்க்கை தானே அதோட முக்கியம். இவனை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். இது இவனுக்கு தெரியல, இவனுக்கு புரியவும் இல்லை. என்ன செய்யறது? இந்த மாதிரி நிறையா இருக்கு. அடுத்தவரை ஷேர் பண்றேன். நடுவில் கொஞ்சம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடிட் பண்றேன். நான் எடிட் பண்ணி கட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது பண்றேன் மொபைல்ல. பாருங்க, புரியும். அந்த சகோதரிக்கு வந்து அந்த எனக்கு மெசேஜ் பண்ண அந்த 3 பேருக்கும் வந்து இந்த பதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க, திருப்பி விளக்கமாக சொல்கிறேன். திருப்பி அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த 25 வருஷத்தில் அவன் என்னென்ன அசிங்கப்பட்டான், அவமானப்பட்டான், இந்த சமுதாயத்தில் வேதனைப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். எப்படி? ஏன்னா அப்பா வழியில் சொந்தமும் உதவலை, அம்மா வழியில் சொந்தமும் இவனை புறக்கணிச்சிட்டாங்க. இந்த மாதிரி யாரையோ கூப்பிட்டு வந்துட்டான், வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் அனாதை ஆகிட்டான். நல்லா யோசிச்சு பாருங்களா. 2 வீட்டு சப்போர்ட் இல்லாமல் ஒரு 3 பிள்ளைங்களை வச்சுட்டு திடுத்துப்புனு 3 பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கணும். மதுரை மாதிரி ஒரு ஊரில் படிக்க வைக்கணும், வீடு பார்க்கணும் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் சொல்லுங்க. அதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு அவன் அனாதையாக இருக்கான் அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்களேன். சும்மா ஒரு நிமிஷம், சும்மா அது கதையாக இருக்கலாம், இது சினிமாவா வெப் சீரிஸ் ஆக போகுது. சரியா? எப்பயுமே சுப நிகழ்ச்சியாக கேட்டு பழகாதீங்க. அடுத்தாளோட ஒரு இது நான் வந்து அவன் வந்து பாசிட்டிவாக தான் இப்படி யோசிக்கிறேன். ரைட், விட்டுரு. பஸ் பயணம் மாதிரி தான். இவங்களாம் நம்ம கூட வருவாங்கன்னு நினைச்சது நம்ம தப்பு பண்ணிட்டோம். ரைட், விட்டுரு, ஃபைன், போனா போட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இதுதான் விஷயம். அதனால் நீங்கள் அந்த 150 பேரில் ஒரு 3 பேர் யாருன்னு மெசேஜ் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. எனக்கு இதில் கட் பண்ணி அவங்க பேர் எனக்கு போட தெரில. யார்கிட்ட கொடுத்து நான் கட் பண்ணி அடுத்த வீடியோவில் அந்த பேரை நான் அட்டாச் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு தாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். இது உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும். ஒரு மனிதனுக்கு இப்படி இருக்குமான்றதும் தெரியாது. விதின்றது ஒன்று இருக்குல்ல, அது இப்படிலாம் நடக்குமான்றதும் யோசிப்பீங்க. நன்றி, வணக்கம் தோழர்களே.